பிரைஸ் அலாட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் மத்தியில சொல்வதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நாள் தியானத்திற்குள்ளாக நாம் போகிறோம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6-7 வசனம். பிலிப்பியர் 4:6-7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். நமக்கு தெரிந்த ஒரு நல்ல ஒரு வசனம். நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். மனிதர்களாகிய நமக்கு கவலைகள் வருவது உண்டு, இயல்புதான். கவலை இல்லாத மனுஷன் யாருமே இருக்க முடியாது. ஆனா அந்த கவலையை குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னா, அதை எதையுமே குறித்து அந்த கவலையின் பாரம், அதன் வழி உன்னை அழுத்தாதபடிக்கு அந்த கவலைகளை நீ தேவனிடத்துல சொல்லிவிடு அப்படிங்கிறது தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம். அப்போ ஒருவேளை நீங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க ஒருவேளை வேதனைப்பட்டு கவலைகளினால பலவிதமான பாரங்களினால அழுத்தப்பட்டு கொண்டிருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்றேன், கவலைப்படாதீங்க. நிச்சயம் இந்த சூழ்நிலை மாறும். இது ஒரு கடந்து போகிற மேகம். ஓகே, இன்றைய நாள் தியானத்திற்குள்ளாக போவோம். இதுல சொல்லப்பட்டிருக்கு, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும். அப்போ எதற்குமே கவலைப்படாம இருக்க நம்மளால முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை ஆண்டவரிடத்துல சொல்ல பழக ஆரம்பிக்க வேண்டும். ஒரு உதாரணத்தை கூட நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு புகழ்பெற்ற முன்னாள் கிரிக்கெட் கேப்டன், நம்ம இந்திய டீமோட கேப்டன் டோனி, மகேந்திர சிங் டோனி. அப்ப அவரை குறித்து ஒரு இன்டர்வியூல நான் கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்தின ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர் கூட ஒர்க் பண்ற, அதாவது அவருடைய டீம்ல இருக்கிற அவருக்கு ஹெல்ப் பண்ற ஒருத்தர் அவர் அவருடைய அம்மா இறந்து போயிட்டாங்க. அப்போ அதை தோனிட்ட சொல்ல வராரு. இப்போ தோனி அதை கேட்டுட்டு, ஓ அப்படியா, அம்மா இறந்துட்டாங்களா, ஓகே அப்படின்னு என்ன பண்ணிட்டாராம், போயிட்டாராம். இவருக்கு ரொம்ப ஷாக். நான் என்னுடைய அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்றேன், ஆனா தோனி என்ன பண்றாரு, அதை குறித்து பெரிய அளவுல யோசிக்காம ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு அப்படின்னு. அப்புறம் இன்னொரு முறை அவரை மீட் பண்றதுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது தோனிட்டே திரும்ப கேட்கிறாரு. அப்போ அவர் சொல்றாரு, ஓகே இறப்பு கண்டிப்பா வரதானே செய்யும். அப்போ அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, டோன்ட் கண்ட்ரோல் த அன்கண்ட்ரோல்டு திங்ஸ். நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாத, நம்மளுடைய கண்ட்ரோல்ல இல்லாத விஷயங்களை குறித்து என்ன பண்ணக்கூடாது, கவலைப்படக்கூடாது. டோன்ட் worry about the uncontrolled things. உலக பிரகாரமா இருக்கிற ஒரு தலைவர் அப்படிதான், அவர் மிகப்பெரிய ஒரு சிறந்த லீடர். தன்னுடைய டீமை அவ்வளவு காமா, எவ்வளவு டிப்ரெஷன், எவ்வளவு ப்ரெஷர்ல இருந்தா கூட ரொம்ப சூப்பரா ஹேண்டில் பண்ணி கொண்டு போவார். அப்படிப்பட்ட ஒரு தலைவர், உலக பிரகாரமான தலைவர் சொல்றாரு என்னன்னா, உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயங்களை குறித்து நீ என்ன பண்ணாத, worry பண்ணாத அப்படின்னு. ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம், நாம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். நம்மளாலையுமே சில விஷயங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம குடும்பத்துல வருகிற சில இழப்புகளை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. நமக்கு விரோதமா நடக்கிற சில பிரச்சனைகளை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனாலதான் வேதம் அழகா சொல்லுகிறது, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் தேவனுக்கு நீ என்ன பண்ண, தெரியப்படுத்து. இன்ஃபார்ம் காட். நீ உன்னால முடியாது, உங்க வீட்டுல ஒரு பெரிய பிரச்சனை, அதை உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, தலைக்கு மேல போயிட்டு இருக்குது, என்ன பண்ணனே தெரியல அப்படின்னா, அதை எதையுமே நீ கண்ட்ரோல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது தேவனுடைய கரத்துல என்ன பண்ணணும், விட்டுறணும். ஆண்டவரே இதை நீங்க பாத்துக்கோங்க, என்னால இது முடியல, என்னால இந்த சூழ்நிலையை கடந்து வருவதற்கு எனக்கு பலனை கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைகளை தான் நம்ம ஆண்டவரிடத்துல சொல்லணுமே தவிர, அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு இல்ல அதை இது பண்றதுக்கு நம்ம எந்த ஒரு முயற்சியும் எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தோம் அப்படின்னா நம்ம ரொம்ப டிப்ரெஷன்ல, மன அழுத்தத்துல, நம்ம என்னெல்லாம் போராட்டத்தை சந்திக்கணுமோ அதெல்லாம் என்ன பண்ண வேண்டியிருக்கும், சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால டோன்ட் கண்ட்ரோல் த அன்கண்ட்ரோல் திங்ஸ். எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான, அதாவது நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு சமாதானம் தேவன் உங்களுக்கு தருவார். உங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்றுவார். ஒருவேளை வேதனையோடு கவலையோடு நீங்க இந்த வீடியோ பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா நான் சொல்றேன், எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. மனுஷர்கிட்ட சொல்லி எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது. அது எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, தேவனிடத்துல தெரியப்படுத்துங்க. ஆண்டவரே இப்படிப்பட்ட சூழ்நிலை வழியாக நான் கடந்து போயிட்டு இருக்கிறேன், எனக்கு நீங்க ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க, எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, எனக்கு சமாதானத்தை கொடுங்க, எனக்கு நிம்மதியை கொடுங்க, நல்ல தூக்கத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. இந்த நாளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும்.